காசை வாங்கி கல்லாவில் போட்டுக்கிட்டு மக்களுக்கு நோய் கொடுக்குறீங்க. மக்கள் தொகையை குறைக்கிறது எப்படின்னு உங்கள் கடையில் தெரிஞ்சுக்கலாம் என சுகாதார ஆய்வாளர் பேச்சால் பரபரப்பு ஏற்பட்டது. பூந்தமல்லி நகராட்சி உட்பட்ட டீ கடை மற்றும் பல்வேறு கடைகளில் தடை செய்யப்பட்ட சிகரெட், புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து பூந்தமல்லி நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஐயப்பன், பொது சுகாதார ஆய்வாளர் வடிவேலு ஆகியோர் தலைமையில் கடைகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்ட போது தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 3 கடைகளுக்கு தலா 5000 வீதம் 15000 அபராதம் விதித்தனர். மேலும் பல்வேறு கடைகளில் சோதனை செய்தபோது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருந்ததை கண்டுபிடித்து சுமார் 100 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து அந்த கடைகளுக்கு அபராதம் விதித்தனர். தொடர்ந்து பிளாஸ்டிக் பொருட்கள், தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யும் கடைகளுக்கு அதிக அளவில் அபராதம் விதித்து சீல் வைக்கும் பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் காசை வாங்கி கல்லாவல போட்டுக்கிட்டு வர மக்களுக்கு நோய் கொடுக்குறீங்க, மக்கள் தொகையை குறைக்கிறது எப்படின்னு உங்க கடையில தெரிஞ்சுக்கலாம் என சுகாதார ஆய்வாளர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். ஃபுல்லாக கலர் தான், ஃபுல்லாக கலர் தான், அப்படியே தான் இருக்கு. யார் போனா இந்த மாற்றம் கிடையாது. நாளைக்கு பேப்பரில் இந்த பேப்பரில் நாளைக்கு காலத்துக்கு ஓகே சார்.